இன்னைக்கு எஃப்எம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இதை திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும் அப்படி தானே சொல்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய கூர்த்த மதியை இப்பொழுது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று அவர் பேசுகிறார் தெளிவா, தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து என்றால் அதற்கு தடுத்து நிறுத்துகின்ற ஒரு போர் வீரனாக நானும் காங்கிரஸும் இருப்போம் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொன்னார்? இதுதான் அழகா போடுற கத்திரி. இப்பதான் நீங்க ஒரு படம் எடுத்தீங்க, பராசக்தியில் ஒரு படம். ஆமா, அதுல என்ன சொன்னீங்க? தமிழ் மொழி அடிக்க வந்து காங்கிரஸ் கட்சின்னு சொன்னீங்களா? உங்க தங்கச்சி கனிமொழி இந்தியில படிச்சு பட்டமிட்டு இருக்கா? உங்க மாம மகன் அந்த பசங்கள்லாம் இந்தியில படிச்சு சரளமா பேசுறாங்களா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி இருக்கா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரை ஏய்க்கிறீங்க? மொழி உணர்வு பற்று இருப்பது என்பது வேறு, மொழி உணர்வு இருப்பதை போல பற்று இருப்பதை போல நடிப்பது என்பது வேறு. நடிக்கிறதுக்கு ஒரு நடக்கிறத கூட நடிக்கிறீங்க, டீ குடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, எல்லாமே நடிப்பு தானா? கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, மூச்சு மட்டும்தாங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் சிங்க பெண்மணி பிரேமலதா தான். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இந்த போதையை தமிழ்நாடு முழுக்க விட்டு இந்த தலைமுறைக்கல்ல 7 தலைமுறைக்கும் தமிழ்நாடு நாசமாக போற காரியத்தை செஞ்சுட்டு நீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு காப்பாத்துறீங்களா? அறிவு இருக்கிறவன், மூளை இருக்கிறவன் இதை ஏத்துக்குவானா? உங்க தங்கச்சி தானே இந்தியாவிலேயே அதிக இளைய வயதுல இருக்க கைப்பெண்கள் இருக்காங்க சொன்னாங்க. இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு இல்ல, ஏன் மூடல? ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை விட, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை விட காசு தான் முக்கியம் நினைக்கிறேன். தமிழ் மக்கள் இந்த முறையும் சரியாக சிந்தித்து இந்த முடிவெடுக்காவிட்டால், அந்த காலத்துல ரஜினிகாந்த் சொன்ன டயலாக் தான், தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியும். ஒரே மெசேஜ் நீங்க கேட்டீங்கல்ல விளம்பரம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வீழட்டும், தமிழன் வாழட்டும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரம் ஆல்மோஸ்ட் 2-3 நாட்களில் முடியவே போகுது. காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வந்து தேர்தலுக்கு வருவாரா மாட்டாரா, பிரச்சாரம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். ஆனால் திமுக தலைவர், அதாவது உங்கள் கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட இணைந்து பிரச்சாரம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்க, எப்படி பார்க்குறீங்க? தகவல் இல்லை, அந்த 2 கூட்டத்தில் பேசினார், 2 கூட்டத்திலையும் அவர் இல்லை, அது வேற. அவர் என்ன பேசினார் என்பது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாம், என்ன பேசினார் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடக்கிறது, ஆமாம், அப்படி ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை இல்லை. தமிழ்நாடு முன்னேறி இருக்க ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. 2 கூட்டத்தில் பேசி முடிச்சிட்டார், பொன்னேரியிலையும் சோழிங்கர்லையும். எங்கேயாவது தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலங்களில் திமுக ஆட்சியில் இன்னும் சிறப்பு நடந்திருக்கு, இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ராகுல் காந்தியுடைய கூர்த்த மதியை இப்பொழுது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று அவர் பேசுகிறார் தெளிவா, தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து என்றால் அதற்கு தடுத்து நிறுத்துகின்ற ஒரு போர் வீரனாக நானும் காங்கிரஸும் இருப்போம் சொல்லியிருக்காரு. எதுக்காக சொன்னார்? இதுதான் அழகா போடுற கத்திரி. இப்பதான் நீங்க ஒரு படம் எடுத்தீங்க, பராசக்தியில் ஒரு படம். ஆமா, அதுல என்ன சொன்னீங்க? தமிழ் மொழி அடிக்க வந்து காங்கிரஸ் கட்சின்னு சொன்னீங்களா? இப்ப அதுக்கு பதிலா அது அப்படி வேற நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கிறதா? அதுக்கு அர்த்தம் தானே, வேற என்னங்க? தமிழ் மொழிக்கு பாதிப்புனா நீங்க காப்பாத்துறா, நாங்க தான் காப்பாத்துறோங்கிறாரு. காங்கிரஸ் தான் காப்பாத்து அப்படிங்க. ஆமா. ஏன்னா இந்த வரலாறு இவர்களுக்கு தெரிவதில்லை. இன்னொரு கூட சொல்லினார், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் பிறக்கலன்னா கூட, என் தாய் தந்தை தமிழ்நாட்டில் இல்லாட்ட கூட எனக்கு எப்பவுமே தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு. அது இயல்பு. என்ன காரணம்னா, நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்கள் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாறு தான், அது தெரியாம போனதான் கஷ்டம். இந்த உலக தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் நேரு. அந்த காலத்தில் இருந்த கென்னடி,
ரஷ்யா அதிபர், இவர் 3 பேரும் சேர்ந்து நின்னாவே உலகமே ஒன்னா இருப்பதை போல இருந்துச்சு. குருச்சேவ் அவங்க அந்த நேரு மறைகிறார். அப்பதான் கண்ணதாசன் பாடின ஒரு பாட்டு சொன்ன உடனே நினைவுக்கு வருது. சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதா, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலப்பட்டு போவாயா, தீயே உனை ஒரு நாள் தீ வைத்து பாரோமா அப்படிலாம் பாடினார். என்ன நடக்க போகுதுன்னு இந்தியாவில் யாருக்கும் தெரியல. உலகமே ஆச்சரியத்தோடு நிற்குது. அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர். அவர் என்ன பண்ண போறாரு யாருக்கும் தெரியல. அவர் தன்னுடைய சாமர்த்தியமாக லால் பகதூர் சாஸ்திரி என்கிறவரை பிரதமராக்குகிறார். அதற்கு அப்புறம் நடந்த ஒரு செய்தி தான் ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக மந்திரிகள் பட்டியலோடு போறதுக்கு உட்காந்து 2 பேர் உட்காந்து அவளை முடிவு பண்ணி எழுதி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவர் போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன்னு வந்துடுறாரு. அப்பெல்லாம் செல்லெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு நெருங்குற போது தான் தலைவர் காமராஜருக்கு ஒரு அப்படியே துள்ளி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. மனம் படபடக்குது. ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போப்பாங்க. என்னன்னு இறங்கும் போதே சீக்கிரம் ஃபோன் போடு சாஸ்திரிக்கு, அவர் ஓட முடியாமல் ஒன்னாருக்கு போய் போடு, நான் பேசுறேன்னு சொல்லு. போறாங்க. ஏன்னா ஒருவேளை அவர் ஜனாதிபதி பார்க்க போயிட்டாரோட பதட்டம். இவர் ஃபோன் பண்ணோடனே, ஐயா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போகிறத விட்டு உங்கள்கிட்ட பேசுறேன்னு. நல்ல வேலைப்பா, இல்லைன்னா ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு காமராஜ் சொல்றாரு. என்னன்னு அவர் கேட்கிறாரு. நம்ம தலைவர் நேரு பிரதமராக இருந்தவரை அவருடைய குடும்பம், அவருடைய மகளும் பேரப்பிள்ளைகளும் பிரதமருடைய வீட்டிலே இருந்தாங்க. இப்ப தலைவர் போயிட்டாரு. இப்ப நீங்க பிரைம் மினிஸ்டரா வரப்போறீங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் அந்த வீடு உங்களுக்கு ஒதுக்குவாங்க. தலைவருடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுக்குன்னு சொந்தமா டெல்லியில வீடே கிடையாது, வாடகை வீட்டுக்குள்ள போகணும். என் புத்தியில் அது படலப்பா, இப்பதாப்பா ஞாபகம் வந்துச்சு. ஆமையா என்ன பண்றதுன்னு அவர் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு பேர்ல அந்த மந்திரி சபையில இந்திரா காந்திங்கிற பேர் கிடையாது, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அந்த அம்மாவையும் கீழே எழுதி தான் கடைசி பேரா இருக்கு. இப்ப வேணா எடுத்து பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் போடுறாங்க, ஒரு 1.5 டிபார்ட்மெண்ட் போட்டு அந்த வீட்டை அவர்களே தங்கணுங்கிறதுக்காக. இது யாரும் கேட்கல, அவரே செய்தது. அடுத்தது அதை விட பெருசு. சாஸ்திரி மறைகிறார். மீண்டும் மொராய் தேசாய் வந்தே தீர்னு ரொம்ப சீனியர் மேன் பண்றார். அந்த நேரத்தில் ஒரே பரபரப்பு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டிருக்கிறார். அப்ப கூட்டி இருக்கிற போது முன்னால எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்க 10 நிமிஷம் இருக்கிற போது ஒரு சீனியர் ஒரு பத்திரிகை நிருபர், அப்ப பத்திரிகைலாம் வந்துச்சு, வேகமா ஓடி வந்து முன்னால சாதாரணமா உட்காந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் ஓடி வந்து, என்னம்மா நீங்க சாதாரணமா நிக்கிறீங்க, என்ன விஷயம்? இல்லை ஒன்றும் புரியலையே, இப்படி நிக்கிறீங்களே, என்ன கூட்டம் 10 நிமிஷம் ஆரம்பிக்கும் போது தலைவர் வந்தோடனே தான் ஆரம்பிக்கும். இல்லை நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னன்னு கேட்குறாங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல நீங்களும் இருக்கீங்களாமே போட்டியில. ஐ டோன்ட் நோங்குது அந்தம்மா. என்ன ஐ டோன்ட் நோவா? நீங்க இல்லையான்னு. நான் என்ன செய்யணும் என்னவா ஆகணுங்கிறது நான் முடிவு பண்ண மாட்டேன், தலைவர் காமராஜ் முடிவு எடுப்பார். பிரதம மந்திரியாக இந்திரா காந்தியை தேர்ந்தெடுப்பதற்கு 10 நிமிடத்துக்கு முன்பாக கூட அவருக்கே தெரியாது அந்த விஷயம். இப்படி அந்த குடும்பம், அந்த இந்திரா காந்தி முதல்ல மந்திரியா வந்தது, அடுத்து பிரதமரா வந்தது. 2க்குமே காரணம் பூர்வ ஜென்ம பந்தம் காமராஜருக்கும் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதனால தானே வந்தாங்க. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வரலன்னா அதுக்கப்புறம் இவங்க அரசியல் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. அது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய உடலோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஒன்றாக கலந்திருக்கு. அதுதான் வார்த்தையா வந்திருக்கு ராகுல். அதனாலதான் வந்து தமிழ் மண்ணில் நான் வந்து பறக்காட்ட கூட தமிழ் மண்ணோட ஒன்றி இருக்கேன். நிச்சயமா நேரு உலக பேரழகன், காமராஜரும் பார்க்க கரடு முரடா இருக்க கருப்பா இருக்கிறவர். 2 பேருக்கு இருந்த அந்த நட்பு புரிதல் இருக்கு, அது கற்பனை கெட்டாத, யாராலும் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு. அந்த காலத்திலேயே அதற்கு பின்னால வந்தவங்க அந்த உறவை வைத்துக் கொண்டுதான் அந்த குடும்பம் தொடர்ந்து இருப்பதற்கு காமராஜர் மட்டும்தான் காரணமாக இருந்தார் என்பதை நன்றியுள்ள காங்கிரஸ்காரன் எவனும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஓகே. நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, பொன்னேரியில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது தமிழையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லும்போது பராசக்தி படத்தை பற்றி சொன்னீங்க. ஆமாங்க, பராசக்தி படத்துல தமிழ் மொழிக்கு எதிராக தமிழ் மொழிக்கு அடிக்க வந்தே காங்கிரஸ் கட்சி தானே படம் எடுத்தாங்க. அந்த படம் ப்ரொடியூசர் யாருங்க? யாரு? இன்பநிதி அவர்கள். அதான அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? எங்களையா வைக்கிற? எவ்வளவு சாமர்த்தியமா பேசியிருக்காரு மேடையில். கோடியா பணம் போட்டு கொட்டி படத்தை எடுத்து இப்ப புதுசா விடுறாங்களாம் காங்கிரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. தமிழ் மொழிக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது, நாங்க தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி.
அதனால தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு கோபமோ? இல்ல அதான் அவர் சொல்றாரு, தமிழுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் பண்ணுவேங்கிறது அதுக்கு அர்த்தம். ஏன்னா நீ ஏதோ பிறந்துட்டேங்கிறது வேற. நாங்கள் இங்கே நான் பிறக்காவிட்டாலும், வார்த்தையை போடுங்க, நான் பிறக்காவிட்டாலும் எங்களுடைய சந்ததியில் மூதாதையர்கள் யாரும் பிறக்காவிட்டாலும் நானும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக தமிழனாக உணர்கிறேன் என்ற அந்த உணர்ச்சி தான் முக்கியம். நேற்று 2 தினங்களுக்கு முன்பு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாஜக வந்து மகளிர் மசோதா மற்றும் தொகுதி மறுவரை மசோதா கொண்டு வந்தபோது ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் கடுமையாக பேசியிருந்தார். 80, 50, 60களில் உள்ள பழைய திமுகவை நீங்கள் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுருந்தார். என்னங்க பேட்டை ரவுடி மாதிரில அது பேச்சு இருக்கு? 50, 60 இவங்க என்ன இருந்தாங்க சொல்லுங்க. 50ல முன்ன என்ன இருந்தாங்க? அது எங்களுக்குலாம் தெரியும். நான் என்ன கேட்கிறேன், அவருக்கும் தெரியாதுங்கிறத சொல்றேங்க உங்களுக்கு. 50களில் திமுக என்ன வரைச்சு அவர் சொல்லட்டும். 50ல எங்கெங்க திமுக இருந்துச்சு? 49 தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தேர்தலே 57 தான் நிக்கிறாங்க. அதுக்கு முன்னால் அந்த கட்சி என்ன பெரிய இந்த நாட்டையே புரட்டி போடுற கட்சியா இருந்துச்சா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டே சொல்லணும். இன்னும் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, அவர் பேசி பயன் இல்லை. அவர் அப்படி பேசி இருக்க கூடாது. அது மகளிர் மசோதா பேசுறாருல்ல, இந்தி மொழிக்கு இல்லைங்க, நான் இதை சொல்றது மகளிர் மசோதா தான் அவர் சொன்னது. அதற்கு அவர் நன்றியோடு உணர்ந்தால், அவருக்கு தெரிந்திருந்தால் மறைந்த ராஜீவ்காந்தி எல்லாம் பாராட்டிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ்நாட்டிலே எங்க சொந்த கிராமம் என்பது நங்கவரம் கிராமம். அந்த நங்கவரத்தில் பெரிய பெரிய பண்ணையார்கள், பிராமணர்கள், அவருடைய ஆதிக்கம் இருந்துச்சு. ஒரு முறை கூட பஞ்சாயத்து கூட ஆபீஸுக்கே வந்ததில்லை. அங்க இருக்க பெரிய பண்ணைன்னு சொல்லுவாங்க, ராமநாதையர்னு சொல்லி. அவர் வீட்டில் தான் கையெழுத்துவாங்க, யார்ட்டையும் ஓட்டு கேட்டதில்லை, தொடர்ந்து அவர் தான். ஆனால் அந்த ஊர்ல அதற்கு பின்னால எங்கள் ஊரை சேர்ந்தவருடைய நண்பன் பட்டியலத்தை சேர்ந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்தான். இன்றைக்கு ஒரு பெண், எங்க ஊரை சேர்ந்த ஒரு பெண் தான் இங்க பஞ்சாயத்து போர்டு தலைவி. இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? உங்களால வந்துச்சா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த பெண்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இந்த முறையை கொண்டு வந்தவரே மறைந்து விட்ட அந்த தலைவர் ராஜீவ்காந்தி தான். அவர் போல பெரிய சாதனையை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. இவர் என்னவோ புதுக்கதை விடுறாரு. என்ன புதுக்கதை? புதுக்கதை புதுசா நாங்க கொண்டு வர்றோங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை, அவர் அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொல்றாரு? அதாவது 50, 60களில் வந்து திமுக வந்து இந்திய எதிர்ப்புக்கு கடுமையாக போராடினாங்க. அதே மாதிரி ஒரு போராட்டத்தை இப்போ நீங்கள் மகளிருக்கு இடஒதுக்கீட்டுக்கோ இல்லை தொகுதி வரையறைக்கோ கொண்டு வந்தால் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரிலாம் சொன்னார். சார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இவங்களுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் சொல்லுங்க சார்? அதை முத கொண்டு வந்து யாரு? இவங்களா? இவங்க அப்பாவா? இல்ல, அதற்கு முன்னாலேயே. அதோட மொழி எதிர்ப்பு என்பது வேறு. நான் திரும்பி கேட்கிறேன் சார், மொழி எதிர்ப்பு 67 வரை அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிகள்ல, ஆரம்ப பள்ளிகள் முழுக்க தமிழ் வழி கல்விதான் இருந்துச்சு. சரியா? ஆங்கில வழி கல்வியா எப்போ வந்துச்சு? திமுக வந்ததுக்கு அப்புறம். இந்தி கூடாது நுழைய போகுதுன்னு சொன்னீங்க. உங்க குடும்பத்திற்கு அவ்வளவு பேர் இந்தி தெரியுமா? உங்க தங்கச்சி கனிமொழி இந்தியில படிச்சு பட்டம் இருக்கா? உங்க மாம மகன் அந்த பசங்கள்லாம் இந்தியில படிச்சு சரளமா பேசுறாங்களா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி இருக்கா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரை ஏய்க்கிறீங்க? மொழி உணர்வு பற்று இருப்பது என்பது வேறு, மொழி உணர்வு இருப்பதை போல பற்று இருப்பதை போல நடிப்பது என்பது வேறு. நடிக்கிறதுக்கு ஒரு நடக்கிறத கூட நடிக்கிறீங்க, டீ குடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, எல்லாமே நடிப்பு தானா? துடிப்போட பேசினா அதை நம்ம பதில் சொல்லலாம். இவர்கள் பேசுவதற்கும் நடவடிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அதை மிக நாசுக்காக நாகரிகமாக ராகுல் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இல்லை, அவர் வரமாட்டார் இந்த மாதிரி. இல்லை, கடந்த முறை நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி அவர் வரவே மாட்டார் பிரச்சாரத்துக்கு. அவர் வந்தால் நான் கூட கேட்டிருந்தேன், உங்கள்கிட்ட கூட்டணி தர்மமான அவர் வந்தால் அது பெரிய கர்மம் அப்படின்னு கூட சொன்னீங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. வந்தாங்க, வராம இருந்துட்டா கூட அவங்களுக்கு நல்லதுதான். வந்ததுதான் சிக்கல். இப்போ எப்படி இப்போ வந்து இன்னைக்கு 3 கூட்டம் பேசுறாரா? அந்த 3 கூட்டம் எங்க பேசுறாரு சொல்லுங்க? பொன்னேரி, செய்யூர், அதுக்கப்புறம் துறையூர். 3 ஊருமே காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில் மட்டும்தான் பேசுறாரு. 21ஆம் தேதி மறுபடியும் வராமே. 21 வரட்டும், இல்ல 27 கூட வரட்டும், எப்ப வேணாலும் வரட்டுங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? குறைஞ்சபட்சம் பக்கத்துல இருக்க தொகுதியை வேட்பாளரை மேடத்தை அறிமுகப்படுத்தினாரா? அங்க காங்கிரஸ் கட்சி தானே போட்டிடுறாங்க இப்ப 3 தொகுதிகள். சார், எல்லாம் சரி சார். அந்த பக்கத்துல இருக்க தொகுதிக்காரன் வந்தாக்க மேடையில இறங்கி இவரு பக்கத்துல நிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெரிய தலைவர் தானே. இவங்க கூட்டணி கட்சி தலைவர் கூட இவர் வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு வரலையே. தலைவர் வரல சார், இவர் நடக்கிறதுல கூட்டு பேசுவாங்கல்ல. இதுக்கு முன்னால அப்படிதான் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியலன்னா உங்க குறைபாடு. இல்ல, எப்போதும் இப்படித்தான். ஒரு தேசிய தலைவர்கள் வருகிற போது
கூட்டணி கட்சிக்காரங்களை மேடையில நிறுத்தி அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல வழக்கம். ஆமா. இந்த 3 இடத்துல பண்ணியிருக்காங்களா? இல்லையே. இல்ல. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து டெல்லிக்கு ஒரு அடிமையாக இருக்காரு, முரட்டு அடிமை அப்படிலாம் எல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டணி அமைந்த பிறகு 5-6 முறை வந்து பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் கூட்டு வந்து மீட்டிங் போட்டு எல்லா வேட்பாளர்களையும் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க. ஆனால் திமுகவிலேயே உங்களுடைய கூட்டணியில் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே. உங்க முதல் கேள்விக்கு இப்ப பதில் சொல்லிட்டீங்க. அதான் இல்லைன்றேங்க. அதான் ஏன்னு கேட்கிறேன். ஏன் என்பதல்ல, அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லி புரிவதல்ல, சொல்லாமல் புரிந்து கொள்ளலாம். இல்லை, உங்களை கூட்டணியில் இன்னும் ஒரு இணக்கம் ஏற்படவில்லையா? ஓ, அப்படிங்களா? இணக்கம் இல்லாமலா கூட்டத்தில் வந்திருக்காங்க? இப்பதான் எனக்கு புரியுதுங்க. என்னது இல்ல, இணக்கம் இல்லாத மாதிரி தான். ஏங்க என்னங்க நீங்க சொல்ல வர்றீங்க? யாருமே சேரலைங்கிறீங்க, அப்புறம் இணக்கம் இல்லையான்னு கேக்குறீங்க. அவன் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு நான் புரிய வைக்கவே முடியாது. இல்ல, ஒரு கூட்டணி அப்படின்னா அதாவது மெகா கூட்டணி 26 கட்சிகளோட சேர்ந்த கூட்டணி. சார் அதையும் சொல்றேன் சார், காங்கிரஸ் தலைமையில் இருப்பது இந்தியா கூட்டணி சரியா? இல்லையா, அவரு தேசியவாத முற்போக்கு கூட்டணி. அதைத்தான் சொல்றேன். காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற அணிக்கு பேர் இந்தியா கூட்டணி. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேர்தலில் எங்கேயாவது இந்தியா கூட்டணி சார்பில் நான் நிற்கிறேன் சொன்னாரா? சொல்லலையே அவரு. ஏன் அதை பத்தி எல்லாம் நீ கேள்வி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்றேன். அதை தாங்க சொல்றேன். அவங்க அப்படி மாத்தி பேசுறதெல்லாம் கேட்க மாட்டீங்க, மத்தவங்க மட்டும் கரெக்டா கேட்பீங்களோ? இல்ல, அதாவது உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு தெரியாதா? பாராளுமன்ற தொகுதிக்கு கூட்டம் வந்து இந்திய கூட்டணிங்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து மதச்சார்பற்ற அந்த கூட்டணிக்கு பேரு இந்தியா கூட்டணி தானே. ஆமா, உங்களுக்கு நாக்கு சரியா பரவல தலைவர். அதைத்தாங்க நானும் சொல்றேன். அவர் எப்படி சொல்றாரோ அது மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். மதச்சார்பற்ற அதை பத்தி இப்பதானங்க தெளிவா கேக்குறீங்க. முதலமைச்சர் அப்படி சொல்லவே இல்லைன்னு இப்ப புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் சொல்றாரு. நீங்க இந்தி கூட்டணி சொல்லி பிரச்சாரம். உங்களுக்கு இந்த பேச்சுல ஒண்ணு இன்னும் புரியவே இல்லை. அரசியல் அரிச்சோடியே புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. இந்த பேச்சுல இந்த 2 கூட்டத்துல பேசிட்டார்ல, எங்கேயாவது தமிழ்நாட்டுல இந்த சிறப்பான திட்டம் வந்திருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பா இருக்காங்க, தமிழ்நாடு ரொம்ப முன்னேறி இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, இப்படி எதையாவது பேசினாரா? அவர் பேசினதெல்லாம் அதாவது தமிழ் குறித்தும் தமிழ் மக்கள் குறித்தும் அதுதானே பேசினார். 5 ஆண்டு கால ஆட்சியை பத்தியும் எதுவுமே சொல்லலையே. உங்க கூட்டணி பத்தி கூட பொன்னேரியில திமுக கட்சி குறித்து கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு? யார் சொல்ற? முதலமைச்சர் பேரே குறிப்பிடலன்னு சொல்லி. அவர் எதுக்கு குறிப்பிடணும்? ஏன் ஒரு கூட்டணியோட கட்சி அத முடியாது சார். எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன் முடியாது? ஏன் கூட்டணி கட்சி பிரேமலதா மாதிரி பேசலன்னு சொல்றீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அதுவே தெரியாது. அந்த கூட்டத்துல பேசினது சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன? திமுக மேல இருக்க பேசினா அப்படிதானே பேச முடியும். திமுக மேல இருக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பாலியல் பலாத்காரம் நடக்கிறதும் மது போதை பொருட்கள் விற்கிறது தான் அப்படின்னு அவங்க பேசினாங்க. முதலமைச்சரை வச்சுக்கிட்டு பேசினாங்க. கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, மூச்சு மட்டும் தாங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் சிங்க பெண்மணி பிரேமலதா தான். மேடையில முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டே பேசுதுங்க. இந்த துணிச்சல் உங்களுக்கு உண்டா? மற்றவர்களுக்கு அந்த 20க்கு மேற்பட்ட கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண்மைத்தனத்தோட பேசியிருக்கு. ஒரு ஜான்சி ராணியை போல, எங்க ஊர் ராணி மங்கம்மாவை போல பேசியிருக்கு. மற்றவர்களும் ஆடவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க பேசலைன்னா இனிமே 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்க நம்பர் ஆயிடுவாங்க. இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரிலாம் இருக்கு நீங்க சொல்றது. பிரேமலதா அவர்களை பாராட்டுவது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரிலாம் இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரியவே இல்லை. 8ஆம் நம்பருக்கும் 10ஆம் நம்பருக்கும் நடுவில் நம்பர் மாதிரி ஆயிடுவாங்கன்னு அது உங்களுக்கு புரியல. நான் என்ன பண்ணுவேன்? அது புரியுது, இருந்தாலும் சொல்றேன். நான் கேட்கிறேன் உங்க கிட்டக்க. சார் அவங்களுக்கு பேசணும் சார். பேசாம என்ன பண்ண முடியும்? நடப்பது சட்டமன்ற தேர்தல் தானே. நீங்க தான் உண்மையை பேசாம எப்படி இருப்பீங்க? நீங்க தான் கடந்த முறை பேட்டியில சொன்னீங்க அவங்க வந்து விலை போய் விட்டார்கள், அவங்களுக்கு காசை கொடுத்து அமைதியாக்கிட்டாங்க. அதுல அவங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி வச்சு பார்க்கல நீங்க? மார்ட்டினுடைய பையன் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, எங்க ஊர் பக்கத்துல லால்குடியில மார்ட்டின் சம்சாரம் நிக்குது. அது கொடுத்துருக்கிறதுல 5000 கோடி ரூபாய் தனக்கு சொத்து இருக்குன்னு கொடுத்துருக்கு. ஆமா, கொடுத்துருக்க மனுவிலேயே. அங்க போய் நம்ம சின்னவர் பேசும்போது இவங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வர்றாங்கன்னு. அடுத்த நாளே பையன் போட்டு கிழிச்சிட்டான். அவர் என்ன சொல்லியிருக்க பையன், நாங்க லாட்டரி சீட்டு கொண்டு வரணும் சொல்ற, எங்க கிட்ட 500 கோடி ரூபாய் பணம் வாங்கினீங்க, அப்ப உங்க புத்தி எங்க போச்சுன்னு கேட்டான்.
நம்ம கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு புரியலைங்க. ம். 500 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு அவங்கள கேலி பண்ணுவாங்க. ஆனா அவங்ககிட்ட 5 கோடி 10 கோடி வாங்கிட்டா கை கட்டி நிக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட்கள் என்னங்க பண்றது? அதாவது 500 கோடி ரூபாய் கொடுத்தவங்க கூட கேள்வி கேட்கிற அளவுக்கு தைரியமா வந்து ஆயிட்டா நீங்க. ஆமா, இவங்க கம்யூனிஸ்டுக்கு இல்லைன்னு இவங்களை பெருமையா தாங்க பேசுறேன். ம். கம்யூனிஸ்டுகள் இல்ல, கை கட்டி வாய் பத்தி நிக்கிறாங்களே, இவங்களுக்கு பேர் கம்யூனிஸ்டா எனக்கு புரியல. அதனால அவர்களும் பேசாவிட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 8க்கும் 10க்கும் நடுவுல அந்த நம்பர் ஆயிருவாங்க. ஆனா அதுல லாட்டரி சீட்டை பத்தி அவங்க மூதாதையர்ல என்ன சொன்னாங்க, அண்ணா என்ன சொன்னாரு, அது பாவம் சின்னவருக்கு தெரியல. லாட்டரி சீட் அவர் கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு, விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு. அப்ப அண்ணாவின் கொள்கை எதுக்குறீங்களா? யாருக்கும் தெரியாதுன்னு என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. இல்ல அந்த லாட்டரி சீட்டை தடை செஞ்சதே அதிமுக அரசு தானே, மறுபடியும் எப்படி அதிமுக கொண்டு வரணும்னு இவரு அடிச்சு சொல்றாரு. அது வேற சார், அது கொண்டு வர கூடாதுனாக்க உங்க மூலவர் தானே சார் கொண்டு வந்தது. ம். அதுக்கு அவர் சொன்ன விளக்கத்தை சொல்றேன். பரிசு விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு, அதானே சொன்னீங்க. ஆமா ஆமா அதானே உங்க தாத்தா அப்பா மூல ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. இப்ப நீங்க என்ன எதுக்குறீங்க? அப்படியே எதுக்குறதெல்லாம் 500 கோடி ரூபாய் என்ன கொஞ்சம் நெஞ்சமா? ஒயிட்லயே வாங்குனீங்க, அதை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல. 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படி அவங்களுக்கு எதிராக பேசுவீங்க. ஆனா வெறும் 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் கைகட்டி நிக்கிறாங்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் வந்து சட்டம் ஒழுங்கு குறித்து கடுமையாக விமர்சிக்கிறார். அதாவது பாலியல் பலாத்காரம் நடக்குது, போதைப் பொருள் அங்கங்கே பெருகி இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே தடை செய்வோம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அகற்றுங்க அப்படிங்கிறாரு. போதை என்பதை ஒன்றை நான் சொல்றேன். இந்த ஆட்சி வரதுக்கு முன்னால் ஒன்று கேட்குறேன். இந்த கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு திமுக ஸ்டாலின் வீட்டில், அவங்க தங்கச்சி வீட்டில், தம்பி வீட்டில் எல்லாரும் வீட்டுக்கு முன்னால் நின்று எதுக்காக போராடினாங்க சொல்லுங்க? மதுக்கடைகளை வந்து மூடணும் அப்படின்னு. இப்போ 5 வருஷம் நீங்க தானே ஆட்சி இருந்தீங்க, மூடினீங்களா? மூடலேங்கிறது மட்டும் இல்லை, திரும்புற பக்கமெல்லாம் மது மட்டும் இல்லாம எல்லா இதுவும் போதை வசூலும் கிடைக்குது. கஞ்சா இல்லாத எல்லா பொட்டி கடையிலையும் கடலை மிட்டாய் இருக்கோ இல்லையோ கஞ்சா இருக்கு. திருமதி கனிமொழி கூட சொன்னாங்க, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதிகரிச்சுட்டாங்க. அந்த கொடுமையை தான் சார் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். இந்தியாவிலேயே புள்ளிவிவர கணக்கெடுத்தால் கூட அதிகமான இளம் விதவைகள் தமிழ்நாட்டில். இன்னொன்னு ஆழமா பார்க்கணும். அதற்கு என்ன காரணம்னா, பல ஊர்களில் போதை இருக்கு, பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு, அங்கே தான் பாதிக்குதா? இங்க என்ன காரணம்? குறிப்பிட்ட 3-4 கம்பெனியிடம் மட்டும்தான் இவர்கள் சாராயம் வாங்குறாங்க, வேற யார்ட்டையும் வாங்குறதில்ல. அந்த 3-4 கம்பெனிலையும் போதைக்காக மோசமான கெமிக்கலை கலந்து கொடுக்குறாங்க. அதை குடிப்பதால் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆணுடைய துணை 40 வயதிலிருந்து 50 வயசுக்குள்ளதான் தேவைப்படும். அந்த 40 வயசு அவளுக்கு வர்ற போது பாதி பேர் புருஷன் செத்து போயிடுறான். அப்படியே எவனா ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாம போயிடுறான். அதுதான் இந்த பிரச்சனை, விபரீத பிரச்சனைக்கு காரணம். அந்த 2-3 கம்பெனி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாராய கம்பெனி. நீங்களே சொல்லுங்க. அந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாலே தமிழ்நாட்டு மக்கள் மூளை இருக்கிறவங்க முடிக்கு வந்துடுவான். 2 கம்பெனி திமுகவுக்கு, 2 கம்பெனி அதிமுகவுக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அதெல்லாம் மாற்றம் இருக்காது. சண்டை போடுவதோட நடிப்பு தான். நடிப்பு எங்கன்னே இல்லை. இதை புரிந்து கொண்டால்தான் மற்றதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். மது எவ்வளவு மோசமானது ஒரே ஒரு கதையை மட்டும் ராமாயணத்திற்கு சொல்லிடுறேன். ஒரு காடு, ஒற்றையடி பாதை. அந்த பாதையில போற போது ஒரு இளம்பெண் தலையில கள்ளுக்கலைத்தோட ஒரு சின்ன குழந்தையோட வருது. எய்த்தாப்புல அதை சொல்லுவது பிராமண இளைஞன்னா கட்டுப்பாடு உள்ள இளைஞன் சொல்றான். போறான், அது ஒதுங்கினாதான் வழிவிடும், கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடுமான்னு. நான் ஒதுங்கி உனக்கு வழிவிடணும்னா நான் சொல்றதுல ஏதாவது ஒன்று செய். என்ன கற்பழிச்சிட்டு நீ போ. ஐயோ, அப்புறம் வேற என்ன? அது வேண்டாம், இந்த குழந்தைய கொலை பண்ணு, அப்புறம் வேணா வழி விடுறேன். ஐயோ, அது பெரிய பாவமாச்சு, வேற என்ன பண்ணு? மது குடிச்சிட்டு போ. உன்னை அவன் நினைக்கிறான் பெண்ணை கற்பழிப்பது பாவம், குழந்தையை கொலை பண்றது அதை விட பாவம். மது தானே, நம்ம உடம்பு தானே கெட்டு போயிடும், பரவாயில்லன்னு வாங்கி குடிக்கிறான். குடிச்ச உடனே போதை தலைக்கேறுது. அந்த பெண்ணை கட்டி பிடிக்கிறான், புணர முயற்சிக்கிறான். அந்த நேரம் அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய அடிச்சோடனே அது செத்து போகுது. இந்த பொண்ணையும் கற்பழிச்சிட்டு அவன் போறான். இது அந்த கதை. ஆக கொலையை விட, கற்பழிப்பை விட மிக மோசமானது போதை என்பதற்கு இந்த கதையை விட ஒன்று வேண்டியதில்லை. இந்த போதையை தமிழ்நாடு முழுக்க விட்டு
இந்த தலைமுறைக்கல்ல 7 தலைமுறைக்கும் தமிழ்நாடு நாசமா போற காரியத்தை செஞ்சுட்டு நீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு காப்பாத்துறீங்களா? அறிவு இருக்கிறவன், மூளை இருக்கிறவன் இதை ஏத்துக்குவானா? சமீபத்துல 1-2 எத்தனை கற்பழிப்புகள், ஏதாவது நடவடிக்கை உண்டா? இதுக்கு என்ன காரணம்? இது ஏதாவது அரசாங்கம் அதுக்காக முயற்சி பண்ணதுண்டா? 7000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள்லாம் போட்டு கிட்டத்தட்ட 144 கோடி ரூபாய் நிவாரண நிதிலாம் கொடுத்துருக்காங்கிறாங்களே. யாருக்கு நிவாரண நிதி? தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கதா? யாரு கொடுத்துருக்கா? அந்த கற்பழிக்கப்பட்டவங்களுக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானவர்களுக்கும். நான் என்ன கேட்கிறேன், இங்க மெட்ராஸ்ல தான் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தவனுக்கு ஆனா கைது பண்ணீங்களா? அவன் மேல குண்டாஸ் போட்டீங்களா? குண்டாஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ராஜா மாதிரி தானே இருக்கான் அவன். இப்படி இருந்தா எவன் திருந்துவான்? அதை சொல்லுங்க. நம்ம வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்குங்க, அதை யோசிச்சு பேசுங்க. யாரோ ஒருத்த வீட்டுல நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம பேசினா நாளைக்கு நம்ம வீட்டுல இது நடக்கும். தமிழ்நாடு என்பது நீங்களும் நானும் தனிப்பட்ட மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனம் இங்க வாழுது. அந்த இனம் எதிர்காலமே அழிஞ்சு போகும் போல இருக்கு. ஏன் குறையுது? கருத்தடைனால மட்டுமில்ல. ஒரு காலத்துல கருத்தடை, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படி எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு என்ன? கருத்தரித்தல் மையம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்படி இருந்து ஏன் குழந்தைகள் இல்லை? ஆண்மை தன்மையை ஆண்கள் இழந்து விட்டார்கள். அதற்கு ஒரே காரணம், பாழாய் போன இவருடைய லாபத்திற்காக, கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்காக இந்த சாராயத்துல மோசமான கெமிக்கலை கலந்து விட்டதுதான். அதுல சரி பண்ணாம நீங்க என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீங்க தானே போராடினீங்க. உங்க அப்பா சொன்னாரா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடுவோம்னு? அப்ப நீங்க போன தடவை வரும்போது சொன்னீங்களா சாராய கடை மூடணுக்கு தானே வீடு வீடா கொடியேற்றினீங்க, கருப்பு கொடி ஏற்றினீங்க. உங்க தங்கச்சி தானே இந்தியாவிலேயே அதிக இளைய வயதுல இருக்க கைப்பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு இல்ல, ஏன் மூடல? ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை விட, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை விட காசு தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் மகளிருக்கு 1000 ரூபாய் இப்ப 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நீங்க 2000 இல்ல 2 கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆனா அதை நம்பி தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. எதை நம்பி? இவங்க கொடுக்குற 2000க்கும் இலவச பொருட்களை நம்பி தானே வாக்களிக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அப்ப இவனை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவங்க அப்பா வீட்டுல தான் கொடுக்குறாங்க. ரத்தத்தை உறிஞ்சிற அட்டையை போல உங்ககிட்ட வாங்குற வரி பணத்துல இருந்து திரும்பி கொடுக்கறது உங்களுக்கு இலவசமா கொடுக்குறா நினைக்கிற இந்த மூளைகட்ட அறிவில்லாத இவன் இருப்பதை விட இறந்து போவதே மேல். அந்த தைரியத்துல சொன்னாங்க 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயித்து நாங்க திராவிட மாடல் 2.0 வருவோம் அப்படின்னு. 200 தொகுதிக்கு மேல இந்த பாருங்க, மக்கள் விழிப்பாயிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவாயிருவாங்க. 200க்கு மேல 34 வருவாங்க. இல்ல 200 மேல அதாங்க 234 மொத்தங்க. நீங்க 200க்கு மேல வருவாங்க. நீங்க 200க்கு மேல வெறும் 34 தான். அதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. 200 தொகுதிகள் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா இதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. தமிழ் மக்கள் இந்த முறையும் சரியாக சிந்தித்து இந்த முடிவெடுக்காவிட்டால், அந்த காலத்துல ரஜினிகாந்த் சொன்ன டயலாக் தான், தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. கூட்டணியில இருந்துட்டு இப்படி ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்களே. நான் மனுஷங்க, நீங்களும் மனுஷன் தானே. உங்களுக்கு புள்ள குட்டி இருக்குல்ல, அவங்க நலன் முக்கியமா இல்ல கட்சி முக்கியமா? சொல்லுங்க. நான் கட்சிக்காரன் தான். என் பிள்ளை குறைஞ்சபட்சம் என்னுடைய பிள்ளை குட்டிகளாக முக்கியம் நினைக்கிறேன். வெளியே போற 4 வயசு பொன் குழந்தை கூட பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது கட்சிக்காக ஆதரிக்கிற ஒரு அயோக்கியத்தனம் ஒன்று இருக்க முடியுமா? முதல்ல மனுஷன், அப்புறம் தான் கட்சி. எதுக்குங்க? மக்கள் நலனுக்காக உழைக்கத்தான கட்சி. மக்களை அழிக்கவா கட்சி? கூட்டணி சேர்வது எதற்காக? ஒழிக்கிறதுக்கா? இல்ல கூட்டணிங்கிற பேர்ல 5 கோடி 10 கோடி வாங்கிட்டு வாழ்க ஜிந்தாபாத் போடுறதுக்கா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்படி நடந்திருந்தா அவனை எல்லாம் ஒதுக்குங்க. அப்பதான் அப்படி மக்களுக்கு அந்த புத்தியை உருவாக்குனாதான் தமிழ்நாடு உருப்படும். தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அப்படி இல்லையா? இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் சொல்ற பிரச்சனை உண்மையா பொய்யா? இல்ல உண்மைதான். உண்மைதானே? ஆனால் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சின்னு சொல்ல அறியப்படுகிற கம்யூனிஸ்டுகள் கூட பாசிச பாஜக உள்ள பூந்துரும் அப்படிங்கறத வந்து 5 வருஷம் நடந்த இந்த இதெல்லாம் யாரும் பாசிச பாஜகவை உள்ள கொண்டு வந்தது யாருங்க? நீங்களா நானா? திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தான கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க தானே சொல்றாங்க. அததான் இவங்களுக்கு என்னங்க யோகியதை இருக்கு சொல்றதுக்கு? நான் பெரிதும் மதிக்கிற கம்யூனிஸ்டுகளை, பெரிதும் மதிக்கிற திருமாவளவனை. ஆனால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் சரியான முடிவெடுக்காவிட்டால் இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகமாக மாறும். நீங்க இந்த அரசு மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு எஃப்எம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இதை திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும் அப்படி தானே சொல்றாங்க. சொல்லல,
விளம்பரப்படுத்துறாங்க. அதை சொல்லுங்க. விளம்பரப்படுத்துறாங்க. சொல்வது வேற, விளம்பரம் வேற. எந்த இடத்துல பார்த்தாலும் எங்க இந்த கேட்டாலும் விளம்பரத்துக்கு எவ்வளவு கோடி செலவான்னு கொஞ்சம் மீடியாவில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களுக்கு புரியணும். இதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். முக்தா சீனிவாசன் ஒருத்தர், அந்த காலத்தில் சினிமா படம் எடுக்கிறவர், காங்கிரஸ்காரர். அவர் சொன்னதை சொல்லுகிறேன். 67 தேர்தலுக்கு முன்னால தலைவர் காமராஜரை பார்க்க போறாரு. உடனே வாங்க சீனிவாசன் என்னன்னு கேட்கிறாரு. நாம எவ்வளவோ சாதனை செஞ்சிருக்கோம், ஆனா மக்களுக்கு தெரியல. அதனால மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு விளம்பர படம் எடுத்தா நல்லா இருக்கும். விளம்பர படமா? அதுக்கு காசு செலவாகுமே. அதெல்லாம் பெருசா ஒன்றும் செலவாகாது. எவ்வளவு ஆகுன்றீங்க? என்ன ஒரு 3-4 லட்சம் ரூபா இருந்தா போதும். என்னது 3-4 லட்சம் ரூபாயா? அதை நான் 3-4 ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டிடுவேன். போ மக்கள் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறான், தெரியலன்னு பரவாயில்ல. மக்கள் வரி பணத்துல போய் 1 ரூபாயை கூட நம்ம வீணாக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான் அமர்ந்திருந்த நாற்காலி அமர்ந்துக்கிட்டு ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டுங்கிறதுக்கு மட்டுமே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இது வரணும் விளம்பரத்துக்கே செலவு பண்ணிருக்கீங்க. ஏமாந்தா அவங்க நெத்தியில கூட ஒட்டிடுவாங்க, முதுகுல இல்லை நெத்தியிலேயே. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது உங்க மொழி, இது எங்க மொழி இல்லை. இது சொன்னது கவிஞர் கண்ணதாசன். இன்னொன்னு சொன்னாருங்க அவரு, அந்த காலத்துல சொன்னாரு, இந்த தமிழர் உருப்படுவான், உருப்பட மாட்டான், உருப்பட மாட்டான், உருப்படவே மாட்டான். 72-73 என்னன்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை சொல்லி, இந்த பத்திரிகை தான் அதிகம் விற்கிது, நான் 3 உதாரணம் சொல்றேன். இது ஒரு உந்து. 2வது, திமுக கட்சிக்கு பின்னால இளைஞர்கள் போறான், இது. 3வது, நான் என் சம்பந்தப்பட்டது சொல்றேன். நான் எவ்வளவோ நல்ல பாடல்கள் இருக்கேன், ஆயிரக்கணக்கான பாடல்கள். அதில் நானே பாடி ரசிக்கிற பாடல் மலர்களிலே பல நிறம் கண்டேன், திரு மாதவன் வடிவம் அதில் கண்டேன்ற பாடல். அந்த பாடல் விற்கவே இல்லை. நான் எழுதுகிற பாடலே அப்போ ரெக்கார்டில் தான் விற்கும். பல்லாயிரக்கணக்கான பாடல், பெரிய சூப்பர் டூப்பர் சேல்ஸ்னாக்க இழந்த படம் இழந்த படம் இழந்த படம், இந்த பாட்டு தான். இந்த தமிழை உருப்பிடுவாங்கிறீங்க, உருப்பிட மாட்டான், உருப்பிட மாட்டான், உருப்படவே மாட்டான். அவர் செத்து போயே 50 வருஷம் ஆச்சு. இன்னமும் அந்த கருத்து மாறவே இல்லையே. நல்லதை ஆதரிக்கிற எண்ணத்துக்கு இந்த மக்கள் வரணும். அந்த எண்ணத்திற்கு குறைந்தபட்சம் மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். என் வயசுக்கு நான் கத்தனுங்கிற அவசியம் இருக்கா? இல்லை எனக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக வருவதற்கான சிந்தனையை உருவாக்க வேண்டியதுதான் ஒவ்வொருவருடைய கடமை நினைக்கிறேன். அதற்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காகத்தான் பேசி. இந்த 23ஆம் தேதிக்கு 2-3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? ஒரே மெசேஜ். நீங்க கேட்டீங்கல்ல விளம்பரம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக வீழட்டும், தமிழன் வாழட்டும். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.